வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் மாடல் கொஸ்டின்ஸ். அதாவது கூகுள் ஃபார்ம் மூலமாக டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். நீங்கள் தேவைப்படுறவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இதுக்குரிய ஆன்சரும் சேர்ந்து நம்ம வீடியோவில் வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்டோட நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஷேர் பண்ணுறோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் நாம் எடுத்துக்க டாபிக் என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூ ட்ரக்ஸ். அதிலிருந்து பேசிக்காக ஒரு 10 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் பர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் சிலபஸ் படி நம்மளுடைய ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வந்து ரீசன் ஈவெண்ட்ஸ், வேலிஸ், கொக்கேட், கோகலே அண்ட் பிரோஹித், இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் அவங்களோட டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையான வழிவகை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதிலே பார்த்தோன்னா ஆத்தர்ஸ் நேம் வந்து டாக்டர் வினோத் திரிரங்காரி, காட்ரி அண்டு ஏகே ஷெத் அண்ட் பைரன் ஷா, இந்த மாதிரியான டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை நம்மளுடைய சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரீசன் ஈவெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது நம்மளுடைய கூகுள் ஃபார்ம்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டேஷ் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன், மெடிசினல் கிளாசிஃபிகேஷன், தெரப்பியூட்டிக் கிளாசிஃபிகேஷன், அப்புறம் வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபார்மகாலஜிக்கல் அப்படின்னா அதுக்கு மீனிங் தெரப்பியூட்டிக் தான், ஓகேவா. டாக்ஸானமிக்கல் அப்படின்னா பயாலஜிக்கல் வரும். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனுக்கு அனதர் நேம் என்ன அப்படின்னா தெரப்பியூட்டிக் கிளாசிஃபிகேஷன். அடுத்த செகண்ட் கொஸ்டின், செல்லுலார் ட்ரக்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் டேஷ் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. செல் ஸ்ட்ரக்சர், க்ரூட் ட்ரக்ஸு, ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸ், நன் ஆஃப் தி அபவ். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டெஃபினிஷன் ஆஃப் செல்லுலார் ட்ரக்ஸ்ன்னு பார்த்தோம்னா செல்லுலார் ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸ், அதுதான் அதோடைய மீனிங். ஸோ ஆர்கனைஸ்டு ட்ரக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டேஷ். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன், அதாவது தெரப்பியூட்டிக் கிளாசிஃபிகேஷன் தான் ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், அந்த சேம் கொஸ்டின் ஃபர்தராக ரிப்பீட் ஆகிருக்குது. ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன், ஓகேவா. ஸோ ஆர்கனோலெப்டிக் அப்படிங்கிறது மேக்ரோஸ்கோபிக்கல், மைக்ரோஸ்கோபிக்கல் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எந்த கிளாசிஃபிகேஷன்லையும் வராது. பயாலஜிக்கல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் டாக்ஸானமிக்கல் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன். இதில் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அதே நேம், சேம் நேம் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ சேம் நேம் ரெண்டு கேட்டகரியில் வராது. ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன். அடுத்து கீமோ டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா அதுக்கு என்ன நேம் அப்படின்னா டாக்ஸானமிக்கலா, பயோகெமிக்கலா, மைக்ரோஸ்கோபிக்கலா, அப்புறம் பயாலஜிக்கல் சொல்லி கேட்டிருக்காங்க. கீமோ டாக்ஸானமி அந்த நேம்லேயே பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனும் டாக்ஸானமிக்கலும் சேர்ந்து வருது. ஸோ அதுக்கு இன்னொரு நேம் வந்து பயோகெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அர்த்தம். கீமோ டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷனுக்கு இன்னொரு நேம் பயோகெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். அடுத்து இன் ஃபார்மகோபியா த க்ரூட் ட்ரக்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் விச் ஆர்டர். அதாவது க்ரூட் ட்ரக்ஸ் வந்து பொதுவாக அல்பபெட்டிக்கல் கிளாசிஃபிகேஷனில் தான் கிளாஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா ஃபார்மகோபியாவிலையுமே. இந்தியன் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃபார்மகோபியா, யூரோப்பியன் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மசூட்டிக்கல் கோடெக்ஸ், நேச்சுரல் ஃபார்முலரி, இதில் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் க்ரூட் ட்ரக்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தி அல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஆன்சர் அல்பபெட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன். அடுத்து இந்த க்ரூட் ட்ரக்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அஸ் ரெண்டே டைப்ஸ் தான், ஓகேவா. இதெல்லாம் அப்படின்னா ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸும் அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸும் தான், ஓகேவா. அதோட இதில் வந்து செல்லுலார் அண்ட் ஏசெல்லுலார் ட்ரக்ஸ் போத் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா போத் ஏ அண்ட் பி. இது வந்து ஏ ஆப்ஷன் கிடையாது, சி ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஆர்கனைஸ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸ் இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவோம், செல்லுலார் அண்ட் ஏசெல்லுலார் ட்ரக்ஸ். அப்போ ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போத் ஏ அண்ட் பி. அடுத்து 8th கொஸ்டின், ஹியர் த ட்ரக்ஸ் ஆர் கிளாசிஃபைடு based on the chemical nature
ஸோ பேஸ்ன்னு போட்டிருக்குது பேஸ்டு சரியா. ஸோ கெமிக்கல் நேச்சரை பேஸ் பண்ணி ட்ரக்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா அது வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் கம்மிங் அண்டர் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், அல்கலாய்ட்ஸு, கிளைகோசைட்ஸு, வாலட்டைல் ஆயில்ஸ், ரெசின்ஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸோடைய கெமிக்கல் நேச்சரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு க்ரூட் ட்ரக்ஸ் கேட்டகரியை கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா அதற்கு பேர் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அடுத்து தி தெரப்பியூட்டிக் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் டேஷ். தெரப்பியூட்டிக் ஆக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா. தெரப்பியூட்டிக் ஆக்ஷன் சொல்லி பார்த்தாலே அது வந்து ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் தான் வரும். ஸோ பயோகெமிக்கல் அப்படிங்கிறது அது வந்து கீமோடாக்சானமிக்கல், ஃபார்மகாலஜிக்கல்ங்கிறது தான் தெரப்பியூட்டிக் கிளாஸிஃபிகேஷன். பயாலஜிக்கல் அப்படிங்கிறது வெறுமனே டாக்சானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். நன் ஆஃப் தி அபோவ் வராது. ஸோ தெரப்பியூட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் pharmacological classification. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செரோடாக்சானமிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா இதில் தான் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டு அதை அனிமலுடைய பிளட் ஸ்ட்ரீமில் கொடுக்கணும், திரும்ப அதனுடைய ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் படிக்கிறது எதில் படிப்போம் அப்படின்னா செராலஜி, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ், அதாவது செரோடாக்சானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லாம் படிப்போம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவுமே நம்மளோட வீடியோவில் இருக்கும். சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தா சப்மிட் ஆயிரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இது என்னன்னா ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். எப்படி நம்மளுடைய நாலேஜ் ஷேரிங் செஷனில் இந்த மாதிரியாக நமக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இல்லை 20 கொஸ்டின்ஸ் பெர் டேக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய சப்ஜெக்ட் நாலேஜை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் நம்மளுக்கு ஸ்டடி ப்ரிப்பரேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா லைன் பை லைன் ரீடிங் நம்ம பண்ணணும். அதுவும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் மூலமாக பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு சரியான ஒரு பேத்வே கிடைக்கும் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் வி ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், ஃபார்மசியூட்டிக்ஸ், அடுத்து ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டிய இருக்குது. 10 யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாதிரி. ஸோ அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ அவ்வளோத்துலேயும் சேர்த்து டோட்டலாக 500 மார்க்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேப்பர் ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் 300 மார்க்கும், ஜிஎஸ் தமிழ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வந்து மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 200 மார்க்ஸ், டோட்டலாக 500 மார்க்ஸ் இருக்கும் ஓவராலாக. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.